ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப வேல்யூபிளான வீடியோவாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் மட்டும் இந்த புக்கை எனக்கு சஜஸ்ட் பண்ணலன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புக்கை நான் இழந்திருப்பேன்னு தான் சொல்லுவேன். தி சீக்ரெட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த புக்கு உண்மையிலே என் லைஃப்பில் ரொம்ப வேல்யூ ஆட் பண்ணுச்சு. ஸோ இந்த புக்கை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பப்பட்டேன். ஏன்னா இது அவர் தான் கமெண்ட்டில் கேட்டார். அவர் மட்டும் சொல்லலைன்னா எனக்கு இப்படி ஒரு புக் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான புக் இருக்குது அப்படின்ட்டு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நீங்களும் ஏதாவது வேல்யூபிளான புக்கு உங்களுக்கு தெரியும்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தி சீக்ரெட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த புக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 அத்தியாயம் இருக்குது. அதாவது 10 டாபிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாபிக்ஸையும் 1 by 1 பார்க்கலாம். முதல் அத்தியாயம் எண்ணம் போல் வாழ்க்கை. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். இவர் சின்ன வயசில் நாமளும் ஒரு விமானத்தில் பறக்கணும், இல்லை ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதே இவரோட கனவை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது எல்லாரும் ஏளனமாக சிரித்தாங்க. இது எப்படி பாசிபிள் ஆகும், அதாவது நீ இப்படிப்பட்ட பையன், உன்னால் எப்படி இது முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஏளனமாக சிரித்தாங்க. அதே ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் உருவாக்குன ராக்கெட்டு கம்மி செலவில் நிலாவில் போய் சாதனை படைச்சிது. அப்போது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெருமையாக இருந்தது. இந்தியன்ஸாலேயும் இந்த மாதிரி ராக்கெட்டை உருவாக்க முடியும், அது செயல்படுத்தி காட்ட முடியும் அப்படின்ட்டும் அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறாரு. அதே அவரோட பாஸ்ட் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உன்னால் முடியுமா அப்படின்ட்டு எவெல்லாம் அவரை பார்த்து கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தோட மூக்கையும் உடைக்கிற மாதிரி இவர் விஸ்வரூபம் எடுத்தார். இது அவரோட முழுக்க எண்ணத்தின் சக்தினால மட்டும்தான் இது நடந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களோட எண்ணம் எவ்வளவு வேல்யூவானது அப்படின்னு. நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம மனசுக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்ம உள்ளுணர்வு எதை சொல்லுதோ அது கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளுணர்வு சொல்கிறத நம்ம ஆழமாக நம்பணும். ஐடியாவில் முழு கவனம் வேணும், ப்ளஸ் அது கூட சேர்த்து விடாமுயற்சியும் வேணும். இது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்ததுன்னா பிரபஞ்சமே உங்களோட கனவை உங்களுக்கு பரிசாக ரெடி பண்ணி கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் சக்தி ப்ளஸ் ஈர்ப்பு விதியின் சக்தி ப்ளஸ் எண்ணத்தின் சக்தி, இது எல்லாம் அடங்கின ஒரு வேல்யூபிளான புக்கு தான் இது. டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு புக்கை படிச்சிருக்கவும் மாட்டீங்க. இன்கேஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அங்கங்கே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. எப்படி குழப்பினேன், எந்த விஷயத்தில் குழப்பினேன் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அத்தியாயம் 2, மனமும் பிரபஞ்சமும். அமைதியான மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்து விடும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு இதாண்டா தீர்வு, இந்த பிரச்சனைக்கு இதாண்டா தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் பேசுகிறதே காதில் வாங்காமல் இருறா நான் பிரேக் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் தனியாக போயிட்டு நீங்கள் தனியாக அவங்க கூட இருக்கும்போது அந்த பிரச்சனையை பற்றி பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அது ஏன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் ஈர்ப்பு விதி. முன்னாடியே சொன்னல, அமைதியான மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்து விடும். ஸோ ஈர்ப்பு விதி அங்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சது. ஈர்ப்பு விதிக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மொத்த உலகமுமே ஒரு அணுக்களால் ஆனது தான். அந்த அணுக்களால் ஆனது தான் இந்த இயற்கை. அது கூட நம்மளும். ஏன்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட அணுக்கள் இருக்குது. நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், இந்த மாதிரி அணுக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சக்திகள் இருக்குது. இந்த சக்திகள் கூட அந்த ஈர்ப்பு விதியும் மிங்கிள் ஆகிறனால தான் நமக்கு என்ன நினச்சாலும் எது வேண்டுனாலும் அது நிறைவேறுகிறது. ஈர்ப்பு விதியை பற்றி சொல்லணும்னா நம்ம நெகட்டிவாக யோசிச்சா அதோட இம்பேக்டை கொடுக்கும், நம்ம பாசிட்டிவாக யோசிச்சா அதோட இம்பேக்டை கொடுக்கும். தட் சிம்பிள். அத்தியாயம் 3, ஆசையும் விருப்பமும். நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு எய்ம் தான் இருக்கும், நம்மளும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு. அதே வளர பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். அதே இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கான ஒரு தெளிவான ஒரு கனவை செட் பண்ணி அதை நோக்கி கடின உழைப்பையும் தொடர் பயிற்சியும் போட்டு அந்த கனவை ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஆனால் அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா டான் படத்தில் வர மாதிரி நான் வேணா அதாயிடவா இதாயிடவா, நான் வேணா பேசாம டான்ஸர் ஆயிடுவா இருக்க மாதிரி நான் இதாயிடவா அதாயிடவான்னு சின்ன வயசுல நிறைய கேட்டிருக்கேன். சரியான கனவும் லட்சியமும் இல்லாம தேடலையே தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்படி நீங்க இல்லாம உங்களோட விருப்பங்கள் என்ன, ஆசைகள் என்ன அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கனவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான பாதையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்னால முடியும், நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட நீங்க போகணும். அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கடந்து வந்துடணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி கடந்து வரலான்னா, நல்ல எண்ணங்களின் சக்திகள் மூலமா அந்த நெகட்டிவ் தாட்ஸை கடந்து வந்துடலாம். நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 12th ஃபெயில் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு கனவை செட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமாக என்ன, ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டு லாஸ்ட் அட்டம்ப்டில் கூட தன்னோட கனவை விட்டு கொடுக்காம அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்த வெளிப்பாடா ஒரு நாள் அவர் IPS ஆவார். ஈர்ப்பு விதி மட்டும்தான் முழுக்க முழுக்க அவரோட வெற்றிக்கு ஒரு காரணம். தொடர் சிந்தனையும் இடைவிடா முயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். வேர்ட்ஸ் ஹாவ் பவர், அது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட நெகட்டிவாக பேச மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட 2 செடி இருந்தால் அந்த செடியில் ஒரு செடிக்கிட்ட நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக பேசுங்க. நீ ரொம்ப சூப்பராக வளருவேன், யூ ஆர் அ பிரேவ், நீ கண்டிப்பாக பெரிய மரமாக மாறுவேன், நீ நல்ல கனிகளை கொடுப்ப, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவான விஷயங்களை அந்த செடிக்கிட்ட பேசுங்க. அதே இன்னொரு செடிக்கிட்ட நீ சுத்தம் வேஸ்ட்டு, நீ எதுக்கு வளர்றனே தெரியல, ஸோ நீ வளராத, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸை அந்த செடிக்கிட்ட சொல்லுங்கள். அதே 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக பேசின செடி நல்லா க்ரோவாக இருக்கும். அதே நீங்கள் நெகட்டிவாக பேசின செடி அப்படியே டல்லாக இருக்கும். எதுக்கு காரணம்? வேர்ட்ஸ் ஹாவ் பவர். நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வேர்டுக்கு பவர் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இனிமேலாவது நீங்கள் உங்ககிட்ட நெகட்டிவாக பேசுகிறத நிப்பாட்டுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அத்தியாயம் 4 விசுவலேஷன் பயிற்சி. எதை விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளரும். நம்மளோட கனவை நம்மளால் விசுவலேஷன் பண்ணி பார்க்க முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக நம்ம அடைஞ்சிருவோம். இது ஒரு தியரியும் கூட. இது நிறைய பேர்த்துக்கு ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம IAS ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனால் எனக்கு IAS ஆகணும்ட்டு இல்லை. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் யாராவது IAS ஆகணும் அப்படின்னு கனவை வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிறத பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஐ வாண்ட் டு பிகம் IAS அண்ட் ஐ எம் IAS அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை நீங்கள் பார்க்குற வாலில் ஒட்டி வச்சுருங்க. டெய்லியும் காலையில் இல்லை ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஐ எம் IAS, ஐ வாண்ட் டு பிகம் IAS, ஐ எம் IAS, ஐ வாண்ட் டு பிகம் IAS அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே நேரம் நீங்கள் IAS ஆன மாதிரி விசுவலேஷனும் பண்ணிகிட்ருங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்கிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் IAS-ஆக மாறிடுவீங்க. உங்கள் கனவை நோக்கின ஒரு உறுதிமொழியை உங்கள் வீட்டு வாலில் ஒட்டி வச்சுருங்க. அதை டெய்லி படிங்க, அதை டெய்லியும் விசுவலேஷனும் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று உறுதி, இதை மண்டையில் போட்டு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட சரியான ஃபோக்கஸ்டு இல்லைன்னா நீங்கள் வெற்றி அடையவே மாட்டீங்க. அத்தியாயம் 5 நன்றி உணர்வின் சக்தி. அதாவது நன்றி உணர்வு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்மையிலே நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரியை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 காலுமே போயிடுச்சு. அதாவது இனிமேல் செயல்படாது அப்படின்ட்டு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இனிமே நம்மக்கிட்ட கால் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கல. என்கிட்ட கை இருக்குது, அதனால என்னால் பல வேலைகள் செய்ய முடியும். என்கிட்ட கண் இருக்குது, இதனால் இந்த பியூட்டிஃபுல்லான உலகத்தை என்னால் பார்க்க முடியும். என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அவர் பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர்கிட்டே அவர் சொல்கிறனால அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத மிராக்கிள் அவருக்கு நடந்தது. என்ன ஆச்சுன்னா, எந்த டாக்டர்ஸ் எல்லாம் உங்கள் கால் செயல் இழந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அதே டாக்டர்ஸ் உங்களோட காலில் மூமெண்ட்ஸ் தெரியுது, இதே மாதிரி உங்கள் பாடி வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கால் ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 வீக் கழிச்சு என்ன நடந்ததுன்னா அவருக்கு கால் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்டே நன்றி உணர்வாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சமே கொடுக்கும். அத்தியாயம்
6 முயற்சியும் பயிற்சியும். வாழ்க்கையில உங்க கனவு அடையறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு முயற்சி, இன்னொன்னு அதற்கான பயிற்சி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நருட்டோ எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல வர ராக்லியை எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்க? அவனால நிஞ்சாவே ஆக முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது கூட அவனுக்கான ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்து அதற்கான முயற்சியும் அதற்கான தொடர் பயிற்சியும் போட்டதுனால மட்டுமே அவன் ஒரு நிஞ்சாவா மாறினான். ஸோ நீங்களும் அவனை மாதிரி உங்க கனவை நோக்கின தொடர் முயற்சியும் அண்ட் அதற்கான பயிற்சியும் போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க கனவை அச்சீவ் பண்ணிடலாம். இது எல்லாமே அந்த புக்ல சொன்னது, எக்ஸாம்பிள் மட்டும் நானே ஆட் பண்றது. அத்தியாயம் 7 நான் முன்னாடி சொன்ன டாபிக் தான் கன்சிஸ்டன்சி, தொடர் முயற்சி. பட் அதுக்கும் இதுக்கும் லைட்டா டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னன்னா எக்ஸாம்பிள், நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலான் இருக்கீங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல நீங்க 100 வீடியோ போட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்களா? அதாவது நீங்க சக்சஸா அச்சீவ் பண்ணிடுவீங்களா? டெஃபினட்டா மாட்டீங்க. அதே ஒரு நாள்ல மொக்க வீடியோவா இருந்தாலும் கூட தொடர்ந்து 100 நாளைக்கு அப்லோட் பண்ணாருன்னா அவரோட 100வது நாள் ரிசல்ட்டே உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு சக்சஸை அவர் என்ன வேணும்னு நினைச்சாரோ அதை அவர் அச்சீவ் பண்ணிடுவாரு. இதுதான் ஒரு நாள்ல மட்டும் செஞ்சுட்டு இன்னொரு நாள்ல விடுறது அந்த கெட்ட பழக்கம் இல்லாம ஒரு நாள்ல செஞ்சாலும் சின்னதா செஞ்சு அதை அப்படியே தொடர்ச்சியா கொண்டு போறனால வெற்றிகள் நமக்கு வரும். ஆனா ஒரே விஷயத்த தொடர்ச்சியா பண்றது சந்தோஷம்தான். அதுக்கான ஃபோக்கஸ்ட நம்ம இழந்து பண்றோம் பாத்தீங்களா, அது உண்மையிலே தப்பு. அது நமக்கு ஒரு அழிவு கொடுக்கும். அது நம்ம கனவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த உருவாக்கி கொடுத்துரும். ஸோ என்னைக்குமே ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ணுங்க. இதுவும் அந்த புக்ல தான் இருந்தது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் கன்சிஸ்டன்சி இஸ் அ மேட்டர். கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொடர்ந்து ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியும். எக்ஸாம்பிள் என் தலைவன் ரொனால்டோ மாதிரி. அத்தியாயம் 8 செயல்கள். உலகின் தலை சிறந்த சொல் செயல். இந்த டைலாக்கை வேலைக்காரன் படத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆக்டர் சிவகார்த்திகேயன் சொன்னது. உலகின் தலை சிறந்த சொல் செயல். உலகின் தலை சிறந்த சொல் செயல். உலகின் தலை சிறந்த சொல் செயல். நம்மளோட கனவு நோக்கின செயல்களும் எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்தா இந்த பிரபஞ்சமே அந்த கனவை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரும். புரியல, இது டிஃப்ரெண்டா சொல்றேன். இப்போ உங்களுக்கு பசி எடுக்குது, அதுக்கு நான் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான். அதாவது இந்த இடத்துல உங்க பசி அப்படிங்கிறத கனவா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கான உணவு, அதாவது சாப்பிட்றது, உணவு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது உங்களுக்கான உணவை நீங்க உங்களோட வேலைகள், அதாவது செயல்களா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களோட பசியை தீர்க்க உங்களுக்கான உணவை நீங்க தான் எடுத்துக்கணும். உங்களுக்காக நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஸோ நீங்க என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே செயல்களா கொண்டு வாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இப்போ அப்படிதான் பண்ணிருக்கேன். ஸோ பேக் டு த டாபிக். நீங்க உங்களோட கனவுக்கான செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அத்தியாயம் 9 சவால்கள் நிறைந்த பாதை. நாம சும்மா இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த சவால்களும் வராது. ஆனா நமக்குன்னு ஒரு கனவு இருந்தா எங்க இருந்தோலாம் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். ஆனா இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மை என்னன்னா, நமக்கு வர பிரச்சனைகளையும் சவால்களையும் கடந்து வந்தாதான் நம்மளால சாதனைகளே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கின்ற மன வலிமையை உருவாக்குங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோவில்ல இருக்கிற சிலைகளை சொல்லலாம். ஒரு தடவை அந்த படி கேட்டுதாமா எல்லாரும் என்னை ஏறி மிதிச்சுட்டு உன்னை வந்து பார்க்க வராங்க. இது ஏன்? நானும் கல்லு, நீங்களும் கல்லு. ஸோ உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த படி உள்ள இருக்கிற சிற்பத்தை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிற்பம் சொன்னதாமா, உனக்கு அடி கொடுக்கும்போது நீ வெறும் 3 அடியை வாங்கிட்டு போதுண்டா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னனால நீ படியா இருக்க. நான் என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் தாங்குவேன் அப்படின்னு சொன்னனால என்னை எல்லாருமே கடவுளா சாமியா கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுதான் நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த சிற்பம் படியை பார்த்து சொன்னுச்சு. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க உடனே சொல்லுவீங்க, எனக்கு சூழ்நிலைகள் தான் காரணம், என்னால இது முடியல, அந்த டைம்ல அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உண்மையிலே நம்ம முன்னேறாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் காரணம் தெரியுமா? ஒண்ணு, பொறுமை இல்லாம இருக்கிறது. உங்க கனவை நோக்கின விஷயத்துல உங்களுக்கு பொறுமை இல்லாம இருக்கிறது. 2வது பயம். நம்ம இதை அச்சீவ் பண்ணிடுவோமா, இல்ல முடியாதா, இல்ல மத்தவங்க சொல்றதுதான் கரெக்டு, எனக்கு பயமா இருக்கு, இது என்னால முடியாது அப்படின்ட்டு பயப்படுறது. 3வது குறைந்த நம்பிக்கை, சவால்களை ஏற்கொள்கின்ற மன வலிமை இல்லாதது.
ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள். தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, நடந்துக்கோங்க. பேக் டு த டாபிக். அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. 10வது இலக்கை அடைதல். ஈர்ப்பு விதி ஈக்குவல் டு கடின உழைப்பு, தொடர் பயிற்சி, ஒரு உண்மையான இலக்கு, கனவு நோக்கின விடாமுயற்சி. இந்த 4 விஷயங்களும் இருந்தால் ஈர்ப்பு விதி உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எண்ணத்துக்கு உண்மையிலேயே நீங்க நம்ப முடியாத அளவுக்கு பெரிய சக்திகள் இருக்கு. ஸோ நீங்க எப்பயுமே உங்களை குறித்து பாசிட்டிவான தாட்ஸை உள்ள இறக்குங்க. நெகட்டிவான தாட்ஸை நீங்க உள்ள இறக்குனீங்கன்னா அதோட விளைவு தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். ஸோ என்னைக்குமே நீங்க உங்களை குறித்து பாசிட்டிவ் தாட்ஸை வைங்க. உங்களுக்கு கனவே இல்லைன்னா இந்த 2 கேள்வியை நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. வாட் யூ வாண்ட் டு பிகம். மொத்தமா இந்த புக்ல சொல்லுறது என்னன்னா, அணுக்களையும் பிரபஞ்சத்தின் சக்தியையும் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதை நான் எனக்கு பிடிச்ச வழியில எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன். இந்த புக்கோட மெயின் கான்செப்ட் என்னன்னா பிரபஞ்சம். இந்த புக்ல சொன்ன மாதிரி நான் இப்போ இந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தேன்னா டெஃபினட்டா தெரியும், யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது அதில் லிசன் பண்ணுறதுல 98%ல 2% தான் லிசன் பண்ணுவாங்க. அந்த 2% ஆடியன்ஸில் நானும் ஒருத்தன். ஸோ என்னால் அந்த 2%க்கு மட்டும் வீடியோ மேக் பண்ண முடியாது. அந்த 98%ம் என் வீடியோஸ் பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நான் என் வீடியோவை மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன புக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணிடுங்க.